எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிவரக வச்சு எப்படி வெண்பொங்கல் செய்யறது அப்படின்றத பத்தின பதிவு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஊற வைத்த பனிவரகு, சோக்டு ப்ரோசோ மில்லட், வாட்டர் தண்ணி, கேஷ்யூ நட் முந்திரி, கறி லீவ்ஸ் கறிவேப்பிலை, கிரேட்டட் ஜிஞ்சர் துருவிய இஞ்சி, ரெசின் ஆர் சுல்தானா அதாவது காய்ந்த திராட்சை, உப்புத்தூள், சால்ட், கீ நெய், மில்க் பால். இந்த பால் கொஞ்சம் ஊற்றினோன்னா வெண்பொங்கலுக்கு நல்லா இருக்கும். பெப்பர், இந்த மிளகை என்ன பண்ணிக்கோங்க, முழுசாக போடாதீங்க, நுணுக்கிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து முழுசாக போட்டால் அதை எடுத்து வெளியில் போட்டுடுவாங்க, அதனால நுணுக்கிட்டு போட்டுக்கோங்க. கியூமன் சீடு சீரகம், எண்ணெய் ஆயில், ஹிங் பவுடர், பெருங்காயத்தூள், மூங் தால், பாசிப்பருப்பு. இதுதான் இதுக்கு இந்த பனிவரகு வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுப்போம். குக்கர் எடுத்திருக்கேன், நல்லா காயட்டும் குக்கரு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டுக்கோங்க. பாருங்க, நுணுக்கி வச்ச மிளகையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பனிவரகா இருந்தாலும் சரி, எந்த சிறுதானியமாக இருந்தாலும் சரி, எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் 3 பங்கு, 2, 3 பங்கு தண்ணி ஊற்றிடுங்க. போய் பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியங்களாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, பாசிப்பருப்பு எப்படி எடுக்கணும்னா 3/4 பங்கு. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அந்த பாத்திரத்தில் 3/4 அளவு வந்து அரிசியோ சிறுதானியமோ இருக்கட்டும், அதுக்கு மேலே பாசிப்பருப்பு அளந்துக்கோங்க. அப்போது ஒரே டம்ளரில் சிறுதானியமோ அரிசியோ வந்துடும், அதுக்கு மேலே பாசிப்பருப்பு வந்துடும். பாசிப்பருப்பை தலை வலிச்சு போடாதீங்க, குமிச்சா மாதிரி போட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இதுதான் அளவை. நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் சரி, உலக்கில் எடுத்தாலும் சரி, எதில் எடுத்தாலும் அதில் 3/4 பங்கு நீங்கள் மெயின் பொருள், அதாவது பச்சரிசியோ சிறுதானியமோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3/4 பங்கு இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியில் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. தலை தட்டி எடுக்காதீங்க, முகடு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, பாசிப்பருப்பையும் பனிவரகையும் நான் நல்லா களைஞ்சிட்டேன், அதை போட்டுக்கிறேன். களைஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது அதை இப்போ பாருங்கள், நம்ம
தாளித்த தண்ணியில் நம்ம களைஞ்சி வச்ச பனிவரகை போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டாச்சு. இப்போது கொதி வந்துருச்சு. குக்கரை மூடிக்கலாம். மூடி பனிவரகை வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த ஆவி வெளியில் வரட்டும், காற்று வெளியே ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வெளியில் ஸ்டீம் வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெயிட்டை தூக்கி வச்சு வேக விடுவோம். இப்போது ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வெயிட்டை வச்சுக்கோங்க. உங்கள் குக்கரில் சோறுக்கு எத்தனை விசில் வச்சு வேக விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போது இந்த பனிவரகு வேகட்டும். பாருங்க, எனக்கு எங்கள் குக்கரில் வந்து 4 விசில் வரணும். 4 விசில் வந்து கொஞ்சம் ஸ்லோ அடுப்பை சிறு தீயில் வச்சு 10 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிறு தீயில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். அந்த உலர்க்க இருக்க ப்ரெஷர் எல்லாம் அழுத்தெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் வெயிட்டை எடுத்துட்டு பார்ப்போம். பாருங்க, இப்போது வெந்துருச்சு, ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போது குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்துருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்க, பாலை ஊற்றி கிண்டிக்கோங்க. இப்போ பால் ஊற்றினீங்கன்னா சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அப்போவே ஊற்றிடாதுங்க. இப்போ ஊற்றி ஒரு கிண்டு, ரொம்பலாம் கிண்ட வேண்டாம், ஏன்னா நம்ம இப்போ தாளித்து போட்டுட்டு கிண்டுவோம் இல்லையா, அதனால சும்மா ஒரு கிண்டு கிண்டி விட்டுடுங்க. இப்போது தாளிச்சுப்போம். அடுப்பை பற்ற வச்சுப்போம். வடைச்சட்டி வச்சாச்சு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நெய் ஊற்றிப்போம். கொஞ்சம் நெய்யை வச்சுக்கோங்க. அதை நம்ம போட்டு எல்லாம் போட்டு கிண்டுறப்போ இது பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை போட்டு இதோ பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு முந்திரியில். இப்போது கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. நெய் போட்டுக்கோங்க, துருவில நெய். இப்போ இஞ்சி வாசனை போகட்டும். இஞ்சி வாசனை போயிடுச்சு. இப்போ கறிவேப்பிலையும் முருகெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ திராட்சையை போட்டுப்போம். திராட்சையும் உப்பி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம். அணைச்சிட்டு எல்லாத்தையும் பொங்கலில் போட்டுக்கலாம். பொங்கல் சூடாக இருக்கிறதுனால இந்த நம்ம நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யும் ஊற்றிக்கலாம். அது அப்படியே அந்த சூட்டில் உருகிக்கும்.
போட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ பரிமாறதான் வேலை. பாருங்க, ஹோட்டல்ல சாப்பிட்ற பொங்கல் மாதிரியே வந்திருக்கு இந்த பனிவரகு பொங்கல். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரியே பனிவரகு பொங்கல் வந்திருக்கு. இது அரிசியில் செஞ்சிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பாருங்கள் உதிரி உதிரி தெரியுது அந்த பனிவரகோட இது. இது மிகவும் சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. உங்களுக்கு அளவு இப்போது 3 வச்சா இதாக இருக்குது. இதை விட கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த அளவுக்கு வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட பொங்கல் வேணும் அப்படின்னீங்கன்னா இப்போ நம்ம 1க்கு 3ன்னு ஊற்றணும் இல்லையா, அப்போது 1க்கு 3 ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும். இதுதான் அளவு. அரிசிக்காக இருந்தாலும் சரி, சிறுதானியங்களுக்காக இருந்தாலும் சரி, இதையே பின்பற்றுங்க. உங்களுக்கு சுவையாகவும் இருக்கும். இந்த சுவையான பனிவரகு பொங்கலை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுத்து நீங்களும் சுவைத்து மகிழுங்கள்.